அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறை படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான வீடியோ தான். அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, ஸோ அதை பற்றின பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. அதோடைய டீட்டெயில்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோடைய ஸ்டார்டிங்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சார் நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன், நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன், ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேக்கண்ட்டு வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேக்கண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரி பண்ணாதீங்க, எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்து வரப்போகுது. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா நடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. ஒரு சிலர் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்க போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு புக் எடுத்துப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு யூனிட்னு வச்சுங்களேன். இப்போ என்னுடைய மேஜர் பார்த்தீங்கன்னாக்கா பாட்னி. நான் பார்த்தீங்கன்னாக்கா அனாட்டமி ஒரு யூனிட் எடுக்கிறேன். என்கிட்ட ஏதோ ஒரு புக் இருக்குது, அந்த இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியலை எடுத்து நான் பாட்டு என்ன பண்ணுவேன், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே போகிறது. சரிங்களா? அப்போது எதுவுமே தெரியாமல், அதாவது சிலபஸே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டே போனால் அதனால் ஏதாவது யூஸா அப்படின்னா யூஸ் தான். ஆனால் டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆகும். எதனால் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதிலிருந்து தான் கொஷின் வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு சிலபஸே இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் நினச்ச நேரத்துக்கு சிலபஸை முடிக்க முடியாது. அப்போது நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, என்ன புக் இருக்கோ அதை மொத்தமாக அப்படியே படிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கணும். சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிலபஸில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் எடுப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சிலபஸை வச்சுக்கிட்டு படித்தா குறிப்பிட்ட டைமில் நம்ம அந்த யூனிட்டை முடிக்கவும் முடியும், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சிலபஸை படித்து முடிக்கவும் முடியும், நம்மளால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ சிலபஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வெறுமனே படிக்கிறதுக்கு பதிலாக சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கணும். அப்போ செய்யக்கூடாது அப்படின்னாக்கா சிலபஸ் இல்லாமல் படிக்கிறது, செய்ய வேண்டியது அப்படின்னா சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் படிக்கிறது. இது ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நாள் பூரா உட்காந்து ஒரே சப்ஜெக்டே படிக்கிறது. இப்போ வீட்லேயே உட்காந்து படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 12 ஹவர்ஸாவது படிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டாப்பிக்கே படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ரியாலஜி அப்படின்னா எம்ப்ரியாலஜி, அனாட்டமி அப்படின்னா அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரே சப்ஜெக்டை நாள் பூரா படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா போர் அடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வேகமாக படிப்பீங்க.
ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வந்து பண்ணாக்கா குறைஞ்சது வந்து பண்ணாக்கா ஒரு 6 ஆர் 7 பேஜ் வந்து பண்ணாக்கா படித்து முடிச்சுருவோம். ஆனால் அடுத்த 4, 5 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேஜ் கூட நம்ம படிக்க முடியாது. அப்போது என்ன ஆகும்னா ஒரே சப்ஜெக்டை நம்ம திரும்ப படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணாக்கா குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டை திரும்ப படிக்கிறதுக்கு பதிலாக சரிங்களா, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாபிக் படிச்சிங்களா, அடுத்த 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி போயிடுங்க. ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே பாருங்கள். ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணி படிக்கும்போது அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், வேகமாக படிக்க முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் சிலபஸை படித்து முடிக்க முடியும். அப்போ இதில் நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னா, கண்டினியூஸாக ஒரே டாப்பிக்கை படிக்கிறதுக்கு பதிலாக சரிங்களா, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு போர் அடிக்குதா, அப்போ என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு சப்ஜெக்டை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி படிக்கும்போது நம்மளால் கரெக்டாக டைமை வந்து பண்ணாங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம். மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சரிங்களா, எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, எடுத்த உடனே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக், உங்களுக்கு பிடிக்காத ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறது சரிங்களா, பிடிக்காத ஒரு யூனிட்டை எடுத்து படிக்கிறது. அந்த மாதிரி படித்தா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், பிடிக்காத ஒரு யூனிட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை கஷ்டமாகிற ஒரு யூனிட்டை எடுத்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆரம்பிக்கும் போதே வந்து பண்ணாக்கா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். அப்போவே என்ன ஆகும், அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் தூங்கி எழும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சரியா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு 1 ஹவர் படிங்க. ஸோ 1 ஹவர் நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு வந்து பண்ணாக்கா இன்னும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அப்போது நம்மளால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சிலபஸை படித்து முடிக்க முடியும். அப்போது ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு, ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பண்ணாக்கா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷெடியூலே இல்லாமல் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் சரிங்களா, இன்றைக்கி நான் ஒரு 8 மணி நேரம் படிக்க போகிறேன், இல்லை ஒரு 12 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துலேயோ இல்லை 12 மணி நேரத்துலேயோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவே இல்லாமல், ஒரு டைம் டேபிளே இல்லாமல் படிக்கிறது. நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு எடுத்தோமா, இப்போ ஒரு 1 ஹவர் படித்தோம், அப்புறம் ஒரு 1 ஹவர் படிக்கிறது, அப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கம்பல்சரி ஒரு டைம் டேபிள் இருக்கணும். அந்த டைம் டேபிள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு வாரத்துக்கான ஷெடியூலை போடணும், இல்லை 10 டேஸ்க்கான ஷெடியூலை போடணும், இல்லை வந்து பண்ணாக்கா 20 டேஸ்க்கான ஷெடியூலை போடணும். அதுக்கு அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா வந்து பண்ணாக்கா அப்போ தான் நம்மளால் முடிக்க முடியுதா இல்லையான்னு தெரியும் சரிங்களா. நம்ம பாட்டுக்கு வந்து பண்ணாக்கா இருக்கிற ஒரு 6 மாதத்துக்கான ஷெடியூலை இப்போயே போட்டு வச்சுட்டு அது டைம் தான் வேஸ்ட் ஆகும் அந்த ஷெடியூல் போகிறதுக்கே. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஷெடியூல் போடுவாங்க. காலைல தூங்கி வந்தோடனே இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ டெய்லி ஷெடியூல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான ஒரு முடிவு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஷெடியூல் போட்டிங்க அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் போட்டிங்க அப்படின்னா, அந்த டைம் டேபிளில் என்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம மனசை வந்து பண்ணாக்கா நல்லா வந்து பண்ணாக்கா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு சரி இன்றைக்கி இவ்வளோ படிச்சிட்டோம், சரி நாளைக்கு இதை வந்து பண்ணாக்கா அடுத்த நாளோட சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் இருக்கவே கூடாது. அப்போது ஷெடியூல் நம்ம போட்டாகணும், டைம் டேபிள் போட்டாகணும். அந்த டைம் டேபிள் வந்து பண்ணாக்கா ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ 20 நாளைக்கோ இருக்கணும். டெய்லி ஷெடியூல் போகிறது இருக்கக்கூடாது. ஷெடியூல் இல்லாமல் படிக்கிறது வந்து பண்ணாக்கா நம்மளை வந்து பண்ணாக்கா கரெக்டான ஒரு இலக்குக்கு எடுத்துகிட்டு போகாது. அதனால் வந்து பண்ணாக்கா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா, கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. அப்போ கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்தாக்கா ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தாக்கா இந்த யூனிட்டை முடிக்கணும், அடுத்த ஒரு 10 டேஸுக்குள்ளே இந்த யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் வந்து பார்த்தாக்கா சீக்கிரமாக வந்து பண்ணாக்கா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இருக்கிற டைமில் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணணும், நிறைய டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க.
அந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? செட் ஆகாத ஒரு பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்போது அந்த பிளான் வந்து பண்ணாக்கா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த பிளான் செட் ஆகுமா? இல்லை வந்து பண்ணாக்கா டாப்பர்ஸை பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த பிளான். அப்போது நம்ம வந்து பண்ணாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்களா இருப்போம். அப்போ நமக்கு அந்த பிளான் செட் ஆகாதுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒன்று டைமை இன்க்ரீஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? அவங்க வந்து பண்ணாக்கா இத்தனை மணி நேரம் படித்தா போதும்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பண்ணாக்கா அந்த டைம் பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணி படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெடியூலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுத்தாங்க அந்த டைம் டேபிளை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே உட்காந்துன்ட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறது வந்து பண்ணாக்கா நம்மளை வந்து பண்ணாக்கா தவறான வழிக்கு எடுத்துகிட்டு போயிடும். நம்மளால் வந்து பண்ணாக்கா சிலபஸை கம்ப்ளீட்டும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இன்ஸ்டியூட்டில் ஒரு டைம் டேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம் டேபிள் உங்களால் முடியுமான்னு பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு டைம் டேபிளை வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து பண்ணாக்கா குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ பண்ணணும், யார் கூட பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் வந்து பண்ணாக்கா ஒரு 6 மாதம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா குரூப் ஸ்டடி பண்ணலாம். யார் கூட குரூப் ஸ்டடி பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் கூட குரூப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளை மாதிரியே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம குரூப் ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? நமக்கு வந்து பண்ணாக்கா சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. சரியா? படிக்கவே மாட்டாங்க, புக்கே தொட மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி ஆளுங்க கூட வந்து பண்ணாக்கா நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் உங்களுடைய நேரம் தான் வேஸ்ட்டாக போகும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஈக்குவலாக நாலேஜ் இருக்கிறவங்க கூட சேருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து பண்ணாக்கா எல்லாத்தையுமே நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்போ கம்பைன் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க கூட சேர்த்து படிக்கும்போது நீங்கள் 4 விஷயத்த சொல்லுவீங்க, அவங்க 4 விஷயத்த சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா நியூஸ் கெயின் ஆகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடாது, முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சரியா? செல்ஃபிஷ்ஷாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கூடவும் சேரவே கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க, குரூப் ஸ்டடி பண்ணுறது யார் கூட பண்ணணும், யார் கூட பண்ணக்கூடாதுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்கு நிறைய நாள் இருக்கும்போது குரூப் ஸ்டடி பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டாக 1 மாதம் இருக்கும்போது நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணவே கூடாது மெயினாக. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாக்கா 1 மாதம் இருக்கும்போது நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட உட்காந்துருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு டாபிக் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்ம இன்னும் அந்த டாபிக் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அப்போ பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்ததும் மறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது லாஸ்ட்டு 1 மந்தில் குரூப் ஸ்டடின்றது இருக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு வந்து பண்ணாக்கா படித்தது எல்லாத்தையும் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது இன்ஸ் எடுக்கிறது. சரிங்களா? இந்த இன்ஸ் எடுக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு புக்கை பார்த்து படிப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்ன பாயிண்ட் எல்லாம் இருக்கோ மொத்தத்தையும் அப்படியே எடுத்து எழுதுவாங்க. சரிங்களா? அந்த ஒரு டாப்பிக்கான நோட்ஸ் அந்த மெட்டீரியல்லே அந்த புக்லேயே வந்து பண்ணாக்கா ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும். ஆனால் இவங்க எழுதிருக்கிறது வந்து பண்ணாக்கா அதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணாக்கா ஒரு 5-6 பேஜ் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு இன்ஸ் எடுத்தால் திரும்பவும் அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அப்போ இன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது, எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்ஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு வந்து பண்ணால் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா அது இன்ஸே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கில் வந்து பண்ணாக்கா மொத்தம் 10 பாயிண்ட் வந்து எக்ஸாம் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா அந்த 10 பாயிண்டில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட் ஒரு 4-5 இருக்கும். சரிங்களா? அப்போ கஷ்டமாக இருக்கிறது எது, இயர் இருக்கும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் நேம் இருக்கும், இல்லை வந்து பண்ணாக்கா ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு டிஃபிகல்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேர்மை மட்டும்தான் எது ஞாபகம் வராதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் இன்ஸ் எடுக்கணும். மற்றதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ண அந்த புக்லேயே வந்து பண்ணாக்கா அந்த பேஜ் நம்பரை போட்டு ரெஃபர் அப்படின்னு போட்டுக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னொரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்த புக்கையும் படிக்க தான் போகிறோம், எடுத்து வச்ச இன்ஸையும் படிக்க போகிறோம். எடுத்து வச்ச இன்ஸ் எதுக்காக அப்படின்னாக்கா
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமா இருக்கும். சரியா? இல்ல சாரி ஒரு ஒரு டைம் கொஞ்சம் ஒரு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த இன்ஸ ஒரு முறை எடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்ப அது நமக்கு கஷ்டமாகுதுன்னு தானே எடுத்து வச்சிருக்கோம். மறந்துரும்னு எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து திரும்பவும் திரும்பவும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அது ஃபெமிலியர் ஆயிடும். மறக்கவே மறக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஸ் எடுத்து வைக்கிறத தவிர, அந்த இன்ஸ எடுத்து வச்சுக்கிட்டு, லாஸ்ட்டா எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அது அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டிஃபிகல்ட்டா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். அடுத்தது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் ரிவிஷனே பண்ணுறதில்ல. சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு 6 மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த 7 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படிச்சது வந்து வீணா போகக்கூடாது. எல்லாமே நமக்கு ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு அடுத்த நாளே நீங்க ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். இல்ல அந்த வாரத்தோடைய எண்டுல இப்ப 6 நாள் படிக்கிறீங்கன்னா, 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ, அத மொத்தத்தையும் ரிவைஸ் பண்ணணும். சரிங்களா? பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படிச்சத அடுத்த நாள் மார்னிங் எழுந்து ஒரு முறை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நியூ கன்டென்ட்டுக்கு போறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புத்திசாலித்தனம். எத்தன முறை நீங்க படிக்கிறீங்களோ ஒரு டாபிக்க, எத்தன முறை ஒரு யூனிட்ட படிக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மெமரி பவர் இருக்கும். நீங்க ஒரே முறை படிச்சீங்கன்னா, எங்கேயோ படிச்ச மாரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தீங்கன்னாக்கா, ஆன்சர் இதுவா, அதுவான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுட்டா இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5, 6 முறை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியும். ஸோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ரிவிஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3 இயர்ஸுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த டிஆர்பி எப்போ வரும்? அடுத்த டிஆர்பி எப்போ வரும்ன்னு சொல்லிட்டு 3 1/2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு லாஸ்ட் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ, இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ படிச்சது கஷ்டப்பட்டு படிக்கிறோம். படிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கா கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு அந்த வீக்லி பேசிஸ் அந்த வீக் முடிஞ்ச உடனே ரிவிஷன் பண்ணி முடிங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஒரு யூனிட்ட படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு படிச்சத நாளைக்கு ஒரு முறை படிச்சுட்டு அப்புறமா போங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வீக்லி டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்க டாபிக் வைஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் வைஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ட எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாம போயிருக்கு? எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சில்லி மிஸ்டேக் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். சரியா? அந்த சில்லி மிஸ்டேக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? போஸ்டிங் வாங்குற அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த வீக்லி டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும். நமக்கு வேற யாரும் கொஷின் அந்த அளவுக்கு எடுத்தும் குடுக்க மாட்டாங்க. முடிஞ்சா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாரி எடுத்து வச்சுக்கிட்டு, அத ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேஜ் படிக்கிறீங்கன்னா, அந்த 5 பேஜ்ல எதெல்லாம் வந்து இப்பனாக்கா வரத்துக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்றத நீங்களா கொஷினா ஃபார்ம் பண்ணுங்க, ஃப்ரேம் பண்ணுங்க. அந்த கொஷினுக்கு அடுத்த நாளோ இல்ல அந்த வாரத்தோடைய லாஸ்ட்லயோ ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆனா நம்மளா ஆப்ஜெக்டிவ் டைப் எடுத்தோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பா தெரியும் ஆன்சர். அதனால எந்த யூஸும் கிடையாது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸா எடுத்து படிக்கும்போது மேக்ஸிமம் தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓல்டு கொஷின்ஸ் நமக்கு சிலபஸ் மாறிடுச்சு தான், இருந்தாலும் மொத்த சிலபஸும் புதுசா மாறல. சரிங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிலபஸும் இருக்கு. அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓல்டு கொஷின்ஸ் வச்சுட்ருப்போம். அப்ப அந்த ஓல்டு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்ஸர தேடுங்க. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 கொஷினுக்காவது ஆன்ஸர் தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு மொத்தம் 3 பார்ட் வரும். சரியா? எக்ஸாம்ல. தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. மேஜர் இருக்கு, எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே இருக்கு. அப்போ டெய்லி நீங்க 10 கொஸ்டினா தேடும்போது நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசத்துல 180 நாள் இருக்கு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண முடியும்? தேடி கண்டுபிடிக்க முடியும். அது தேடி கண்டுபிடிக்கிறதுனால என்ன சார் யூஸு? அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது எந்த மாரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க 1800 கொஸ்டின்னும்போது, அதிலிருந்து மேபி ஒரு 20 கொஸ்டின் வரலாம். யாருக்குமே தெரியாத டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய அந்த 20 கொஸ்டின் இருக்கலாம். அப்படி அந்த 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ அப்போ டெய்லி 10 கொஷினாவது நீங்கள் ஆன்சர் தேடுங்க. தேடுறது கஷ்டம்தான். தேடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் 10 கொஷின் தேடுறதுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியணும். அடுத்தது கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியணும். சரிங்களா? அதுக்கான மெட்டீரியல் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் மார்க் வாங்கணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இது எல்லாம் இருந்து தான் ஆகணும். இதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். அந்த ரேஸுக்குள்ளவே நம்மளால் இருக்க முடியும். சரிங்களா? அப்போது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் செய்யாதீங்க. எதெல்லாம் செய்யணும்னு சொன்னனோ அதெல்லாம் செஞ்சு கரெக்டாக இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்களும் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்கலாம். இது எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.